விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். கூட வாழுகிற ஜனங்க யாக்கோபு அவர்களுக்குள்ளே காணப்பட்ட படுக்க பிரச்சனையிலேருந்து, குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், வீட்டோட மாப்பிள்ளை வேறு, 2 பெண்கள், 2 மனைவி ஆக்கி விட்டது. இவ சொல்கிறா என் கூட படு, அவள் சொல்கிறா என் கூட படு, அப்புறம் சொல்கிறா என் மருமகனே என் அடிமை பெண்ணோடு சேரும்ன்றா. அவள் போட்டினவங்களுக்கு மறுமனை ஆட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மாம்சத்தின் கிரியை தான். ஆனால் சொல்லுகிற காரியம் மற்றவருடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது. இந்த வேற ஒரு பெஞ்சா இப்போ இன்னும் 2வது கல்யாணம் நினச்சா வேணா நான் சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது சில சமயத்தில் அவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாக கூட இருக்கும். நான் சொல்லப்படுகிற காரியம் கூட பேசுகிற ஜனங்களுக்கு செவி சாய்க்கதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நல்ல காரியமான்றதெல்லாம் அப்புறம். இப்படியாக அந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். லாபானா பொல்லாத மனுஷன். நான் சொல்கிறது மாமியார் மருமக பிரச்சனை இல்லை, மாமனாருக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் தாங்குகிறான், தாக்கி பிடிக்கிறான். கடைசியில் யோசேப்பு என்று வருகிற பொழுது மன மகிழ்ச்சியோடு அவனை கட்டி அணைக்கிறான், முத்தமிடுகிறான். யோசேப்பு என்றால் அவனை கொல்ல பிரியும். பலவர்ண அங்கேயே உடுத்தி பார்த்து அழகு வைக்கிறான். அழகான பலவர்ண அங்கேயே உடுத்தி அவனுடைய அழகை பார்க்கிறான், கொஞ்சுகிறான், மகிழ்கிறான். இது மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை வருகிற அளவிற்கு நடந்து கொள்ளுகிறான். எல்லாம் மாம்ச ரீதியாக எனக்கு கரெக்டாக போகுது. ஆனால் யோசேப்பு கொடுக்குற தீர்க்க தரிசனம் இவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோபம் கொடுக்குறதுக்கு. என்னடா ஆனாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது நடக்கிற காரியம். தீர்க்க தரிசனம் அவனுக்கு ஆறுதலாகவும் அவனுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவதை விட அவனுடைய சுயத்தை தொடுகிறதா அது வருகிறது. சுயத்தை உடைக்கத்தான் தீர்க்க தரிசனத்தினுடைய மைய காரியம், முக்கியமான காரியம். To destroy your ego, there's a prophetic utterance. But he denied that word and denied the person who prophesies. யோசேப்பு கொடுக்குற தீர்க்க தரிசனம், கண்ட தரிசனம், சொப்பனை, இதெல்லாம் சொல்லுகிற பொழுது யாக்கோபின் சுயத்தை சுக்குநூறாக உடைக்கிறதா இருக்குது. தாயின் தகப்பனும் என்னை அவனை யோசேப்பை வணங்கத்தை போல சொல்லுகிறான். நாங்கள் யார், நீ யார், நீ எங்கள் பையன் மகன். எழுத்தின்படி பார்க்குறான், சரீரத்தின்படி பார்க்குறான். அது எப்படி சாத்தியமாகும்? கோபம் தொடுகிறது. எப்பொழுது மன அளவில் நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் அற்பமாய் அசட்டை செய்கிறீர்களோ அப்பொழுதே நினைத்து கொள்ளுங்கள், மறுவிசை அந்த உண்மையாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை நீண்ட காலங்கள் கர்த்தர் உங்கள் அண்டையில் வைக்க மாட்டார். அவனை கொன்ற மாட்டார். கர்த்தர் அவனை விலக்கி கொண்டு போய் விடுவார். அதன் பிறகு குடும்பத்தில் சரிவு மீது சரிவு வரும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை இழக்கிற பொழுது வாழ்க்கையில் தரித்திரம் வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தரித்திரம் வரும். யோசேப்பு அந்த வீட்டில் இருந்தால் தேவ திட்டம் வேற. இது அத்தனையும் மாம்சம் செய்தது, தேவன் அனுமதித்தார். ஆமாம், ஒரு காரியத்தை கர்த்தர் மனுஷனுக்கு அவ்வளவு சக்திகளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் தீர்மானிக்கவும், நீங்கள் விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை செய்வோம். ஒரு காரியத்தை எதை நாஸ்திகள்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஏன் குழந்தைக்கு கர்த்தராக கொடுத்தா அப்போ தம்பதிகள்லாம் அங்கே சுற்றுலா போயிருந்தாங்களா, வெதண்டாவாதம் பேசுகிறாங்களா இல்லையா? நீங்கள் ஜெயிக்கலாம் முடியாது அவங்களோட வாக்குவாதம் பண்ணி. பேசுகிறதுலாம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அவங்களோடலாம் நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஆனால் சொல்லப்படுகிற காரியம், மனிதனுக்கு கூடுமானவரை எல்லா ஆளுகை சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் உயிரை மாய்த்து கொள்கிறான். அவனுக்கு தெரிந்ததான் அதை செய்கிறான். ஏன் கர்த்தர் தடுக்கூடாதா? கிருபையுள்ளன் எவன் கண்கள் கர்த்தருக்கு எவன் மீது கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எத்தனையோ தற்கொலைகள் நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஒரு மனிதன் போய் இன்னொரு மனிதனை தாக்குகிறான், எப்படி நடக்கிறது? அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். அந்த சக்திகளை மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.